நேயர்களே, இன்றைக்கு நாம் மிக முக்கியமாக பேச போகிற விவகாரம், தற்போது நான் அமர்ந்திருக்கிற நேரத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான போர் உறுதியாக இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க போகிறோம். அமெரிக்காவினுடைய கண்டிஷனை நாம் எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என ஈரான் அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. தற்போதைய ஒரு கொதிநிலையில் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அமெரிக்காவுடைய 8க்கும் மேற்பட்ட கப்பல்கள் ஈரானுடைய பாரசீக வளைகுடா, ஹெர்மூஸ் பகுதிகள், இந்திய பெருங்கடல் அப்படி சுற்றி வளைத்து அடித்து துவம்சம் செய்ய போகிறதாக அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. ஈரானை இந்த பிராந்தியத்திலிருந்து ஒழித்தே ஆக வேண்டும் என்று இஸ்ரேல் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? முதல்ல இந்த யூடியூப்ல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் வகையிலே நான் சொல்றேன். அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, அணு ஆயுதங்களை ஈரான் வைக்க கொள்ளக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, பேரழிவு ஏற்படுத்தும் ஏவுகணைகளையும் தயாரிக்கக்கூடாது. 2. பாயிண்ட் நம்பர் 3, உன் நாட்டில் நடக்கக்கூடிய உள்நாட்டு போரில் யாரையும் அடக்குவது, வெட்டு, கொலை, அவர்களுக்கு தண்டனைலாம் கொடுக்கக்கூடாது. அவங்க உளவாளிகளாகவும் இருப்பாங்க, எங்களுக்கு செய்தி சொன்னவர்களாகவும் கண்ணியத்தோடு நடத்தணும். பாயிண்ட் நம்பர் 3. 4வது, பிராக்சிகளாக இருக்கும் ஹவுதிகள், ஹிஸ்புல்லாக்கள், ஷாட்டி ஹிஸ்புல்லாக்கள், இப்படி யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆயுதத்தெல்லாம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தால் இதையெல்லாம் எழுதி கையெழுத்து போட்டு அடங்கி ஒடுங்கிரு அப்படின்னு அமெரிக்கா ஒரு கண்டிஷனை போட்டு துருக்கிக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள். ஈரான் சார்பில் சொல்லப்பட்டது, ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகச்சி, நாங்கள் எந்த நிலையிலும் துருக்கிக்கு பேச்சுக்கு வரமாட்டோம், இந்த கண்டிஷனையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ட்டு ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா காமினி அமெரிக்காவுக்கு செய்தி அனுப்பினார். இதற்கிடையில் எங்களுடைய கண்டிஷனை ஏற்றுக்கொள்ளன்னா போர் உன் மீது திணிக்கப்படும், போரில் நீ அழிந்து விடுவாய் என்று டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமல்ல, அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ போன்றவர்கள் கடுமையான மிரட்டலை அமெரிக்காவுக்கு விடுத்து கொண்டே இருந்தார்கள். இருந்த நிலையில் நாங்கள் சந்திப்பதற்கு தயார் என்று ஹெர்மூஸ் பகுதிகளில் அமெரிக்க சார்பு கப்பல்களை ஈரான் கைது செய்வதும், நேற்றும் 2 கப்பல்களை 10 லட்சம் லிட்டர் டீசல் கொண்டு வந்த கப்பல்களையும் கைது செய்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய உயர்ந்த ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை துவம்சம் செய்வதற்கு அல்லது உழவு வேவு பார்ப்பதற்கு ஷாஹித் 139 என்கின்ற ஒரு ட்ரோனை அனுப்பி அமெரிக்கா அந்த ட்ரோன் வருகிற வழித்தடத்தை துல்லியமாக கண்டு வானத்தில் எரித்து அழித்ததும் தற்போது போர் ஆரம்பித்து விட்டது என்பதைத்தான் காட்டுகிறது. இந்த போர் நடந்தால் மத்திய கிழக்கில் அமெரிக்கா எங்கெல்லாம் தலை வச்சிருக்கிறாங்க? அமெரிக்காவுடைய தளம் துருக்கியில் இருக்கிறது, அமெரிக்காவுடைய தளம் சவுதி, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், ஓமன், கத்தர், ஜொர்டான், எல்லா நாட்டையும் நான் துவம்சம் செய்வேன். என்னுடைய ஏவுகணை அல் ஃபத்தா 1, ஃபத்தா 2, கர்ரம் சூர் 5, 4, கைபர் ஷகான், ஷிஜ்ஜீல், இமாம், இப்படி கதர் நிறைய வச்சிருக்கிறாங்க. இவை எல்லாவற்றையும் வீசி அமெரிக்காவுடைய நிலையை அழிப்பதை தவிர எனக்கு வழி இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. எங்கள்கிட்ட ட்ரோன் சிஸ்டம் இருக்குது, எங்கள்கிட்ட ஏவுகணைகள் இருக்குது, மிகச்சிறந்த தொழில்நுட்பங்கள் இருக்குது. இதற்கிடையில் 27க்கு மேற்பட்ட கார்கோ விமானங்களின் மூலம் சீனாவிலிருந்து ஏராளமான ஆயுதங்களும், ரஷ்யாவிலிருந்து Su-34, 35, 57 விமானங்களும் அசம்பிள் செய்யப்படக்கூடிய அளவிற்கு அனுப்பியிருப்பதாகவும், இன்னும் பல துல்லியமான கருவிகள் இல்லாதனால ஈரான் சவால் விடுவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதில் உண்மையும் இருக்கலாம் என நாம் நம்புவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதை மறுக்க முடியாது. இப்போ இந்த போர் நடந்தால் என்ன நடக்கும்னா, முதலில் அரபு நாட்டினுடைய பொருளாதாரம் சிதிகலமடையும். சவுதியும் சரி, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சரி, பஹ்ரைனும் சரி. எப்படின்னு கேட்டால், அதிக கப்பல்கள் செல்லும் ஹெர்மூஸ் வளைகுடா பகுதிகளில், நல்லா கவனிங்க, ஹெர்மூஸ் வளைகுடா பகுதிகளில் ஏராளமான கப்பல்கள் செல்லக்கூடிய
உலக வர்த்தகத்தில் 20லிருந்து 25-30% செல்லும் இந்த பகுதிகள் யார் கையில் இருக்குது? ஈரானுடைய கையில் இருக்குது. அதில் போர் நடந்து, அதில் கப்பல்கள் சிதைக்கப்பட்டு, அதில் தாக்குதல் நடந்தால் உலக வர்த்தகத்தின் 25-30%, 3 கோடி பேரல் அப்படின்னு சொன்னால் 1 கோடி பேரல் போகாது. உலகத்திலே தேவைப்படுற பேரல் எல்லாமே நின்று போயிடும். நாள் ஒன்றுக்கு பல கோடி பேரல்கள் இடம்பெறும். யூரோப்பு சந்தைகள், அமெரிக்காவுடைய சந்தைகள், UAE, மத்திய கிழக்கு, இந்தியா, எல்லா நாடுகளும் பாதிக்கப்படும். இதன் மூலம் உலகத்தில் ஒரு பெரும் பொருளாதார நெருக்கடி, ரெசஷன் ஏற்படும். இதை ஏற்படுறதுக்கு யார் காரணம்? ஈரான் சொல்லுது, நாங்கள் ஒரு இறையாண்மை கொண்ட சுயாதீனமான நாடு, எங்களுக்கு ரைட் இருக்கு, அதை வைத்து எங்களை ஒழிப்பதற்கு என்ன காரணம்? அமெரிக்காவிடத்தில் எல்லா ஆயுதங்களும் இருக்குது. அமெரிக்காவால் ஏரியா டானா நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கிறது, இஸ்ரேல்கிட்ட ஏவுகணைகள் இருக்கிறது, ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்குது. அவங்க யாரை வேணாலும் அடிக்கிறாங்க, யாரை வேணாலும் காலி பண்ணுறாங்க. நாங்கள் எங்கள் பாதுகாப்புக்கு வைக்கக்கூடாது என்று அமெரிக்கா சொல்கின்ற விவகாரத்தில், இது ஒரு அமெரிக்கா இல்லை, ஈரான் சொல்லும் விவகாரத்தில் நியாயம் இருக்கிறது. சீனா என்ன சொல்கிறாங்க? நாங்கள் அணு ஆயுத உலையை வச்சிருக்கிறோம். யார் வச்சிருக்கிறா? ஈரான் வைத்திருக்கிறதாக சீனா சொல்லுது. அது உண்மைதான். ஆனால் அவங்க நல்ல பணிக்கு பயன்படுத்தலாமே. ஈரானுக்கு எல்லா உரிமை இருக்குது. அணு உலைகளில் நல்ல எலக்ட்ரிக் அதாவது மின்சார தயாரிப்பு போன்றவைகள் இருக்கிற போது அதை பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா எங்களுக்கு தடை செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஈரான் தொடர்ந்து கேட்குறது. நாங்கள் என்ரிச் பண்ணி வச்சா அதை மின்சாரம் தயாரிப்பு போன்ற பணிகளுக்கு தான் பயன்படுத்துவோமே தவிர ஒரு நாட்டை அழிப்பதற்கு, ஒரு நாட்டின் மீது நாசகார வேலைகளை தாக்குவதற்கு நாங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டோம். ஏன்னா நாங்கள் இஸ்லாமிக் பிரின்சிபிள், எங்களுடைய தலைவர் அயத்துல்லா கமெனி 2008-9 ஃபத்வாவை இஷ்யூ பண்ணியிருக்கார். அணு ஆயுதங்கள் தயாரித்தால் அணு ஆயுதங்கள் தயாரித்து யார் மேலேயும் போடக்கூடாதுன்னு. ஆனால் நாங்கள் கண்டிப்பாக போட மாட்டோம் அப்படின்னு என்ன சொன்னாலும் அதை நம்புவதற்கு தயாராக இல்லை. இதுக்கிடையில் அமெரிக்காவை தூண்டி விடுவது யார் என்றால் இஸ்ரேல். திரும்ப திரும்ப தூண்டுறது மட்டுமில்லை, இந்த ராஜ்யத்தில் ஜோர்டானோ, கத்தாரோ, ஈஜிப்டோ, சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸோ, ஓமனோ, பஹ்ரைனோ, குவைத்தோ எல்லாம் நம்ம ஆட்கள். F-35 இங்கேயும் கொடுத்துருப்பான், அங்கேயும் கொடுத்துருப்பான். ஒரு துப்பாக்கி இங்கேயும் கொடுக்குறான், அங்கேயும் கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாமே அமெரிக்காவுடைய அடிமைகள் என்று தான் பலர் சொல்கிறார்கள், அமெரிக்காவுடைய நண்பர்கள். ஆனால் அமெரிக்காவுக்கு எதிராக இருப்பது சீனாவோடு, வடகொரியாவோடு, ரஷ்யாவோடு கூட்டணி வைத்திருக்கிற ஈரானை காலி செய்தால் இந்த பிராந்தியத்தில் கண்ணு கெட்டிய வரையும் எனக்கு எதிரிகள் இல்லை என்று நம்புகிறது யாரு? இஸ்ரேல். ஆக யூத லாபியின் மூலமாக இங்கிருந்து தனி சாப்பர் விமானத்தில் அல்லது விமானத்தில் ஐடிஎஃபினுடைய தலைவர் இயால் ஜமீர் சென்று பெண்டகனில் பேச்சுவார்த்தை நடத்தி திரும்பி இங்கே வந்து டேவிட் பர்னே, இஸ்ரேல் கர்ட்ஸ், இஸ்ரேலுடைய மொசாத் தலைவரும் இஸ்ரேலுடைய இராணுவ தலைவரும் பேசியிருக்கிறாங்க. இஸ்ரேலிருந்து மக்கள் சாறை சாறையாக வெளியேறி கொண்டு இருக்கிறார்கள். அது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா 12 நாட்கள் போரில் நீங்கள் பெற்ற அனுபவத்தை நாங்கள் மறுபடி புதுப்பித்து தாக்கப் போகிறோம் என்று அவர்கள் அறிவிச்சிட்டாங்க. முதல்ல இன்னைக்கு நடக்கிற ஓமன் பேச்சு தோல்வி அடையும், அது வெற்றி பெற வாய்ப்பில்லை. அணு ஆயுதங்களை கைவிடுறதோ, ஏவுகணைகள் தயாரிப்பை நிறுத்துறதோ, உள்நாட்டு போரை அடக்கிறத நாங்கள் நிறுத்த மாட்டோம், எந்த கலவரம் செய்யாமல் இருக்கிறத அதை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குறதோ, ஃப்ராக்சிகளுக்கு ஆயுதம் கொடுக்காமல் இருக்கிறதோ, இது போகாத ஊருக்கு வழி ஏற்படுத்தி சொல்வதை போன்ற உள்ள கதை. அதனால் இன்றைக்கோ நாளைக்கோ அமெரிக்கா தாக்கலாம். அமெரிக்கா தாக்கினால் அமெரிக்கா பெரும் விளைவுகளை சந்திக்கும். இது ஒரு நீண்டகால போராக அமைந்துவிடும் என்று ஈரான் திரும்ப திரும்ப சொல்லுது. ஆனால் இஸ்ரேலோ அமெரிக்காவை போருக்கு இழுக்கிறது. இன்றைக்கு ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய செக்ஸுவல் ஸ்கேண்டல் உலகில் பரபரப்பில் நம்முடைய ட்ரம்ப் பேர் இருக்கிறதுனால அதை மடைமாட்டம் செய்வதற்கு போரை அவர் நடத்தலாம் என்ற செய்திகளும் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இன்று காலை இப்போ பேச்சுவார்த்தை 11 மணிக்கு என்னால் தற்போதைய டைமில் ஆரம்பிச்சிருக்கலாம் ஓமனில். இன்று மாலைக்குள் செய்திகள் வரும். என்ன நடக்கிறது? முதல் செய்தியை நான் உங்களுக்கு இப்போ தந்திருக்கேன், இதை பாருங்கள். இன்னும் உங்களுடைய விமர்சனங்கள், உங்களுடைய பார்வைகள், உங்களுடைய சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்டேட்ஸை சர்வதேச செய்திகளோடு தர காத்திருக்கிறேன். நன்றி.